நட்சத்திரம் ஆடிப்பூரம். 7ஆம் நூற்றாண்டில், அதாவது கலியுகம் பிறந்து 98வது நல வருடத்தின் ஆடி மாதம் வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமையும் பூர நட்சத்திரமும் கூடிய நன்னாளில் அவதரித்தவர் ஆண்டாள். பெரியாழ்வார் என்னும் விஷ்ணு சித்தரால் மகாலட்சுமியின் அம்சமாக நந்தவன பூமியில் கண்டெடுக்கப்பட்ட அற்புத தெய்வீக மங்கை அவர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று சிறுவில்லிபுத்தூர். இங்கு பெருமாள் அடியவரான விஷ்ணு சித்தர் உருவாக்கிய நந்தவன தோட்டத்தில் மாசற்ற துளசி செடியின் கீழ் அழகிய பெண் குழந்தை கிடந்தது. அந்த குழந்தையை பின்னாளில் பெரியாழ்வார் என்று அழைக்கப்பட்ட விஷ்ணு சித்தர் எடுத்து கோதை என்று பெயரிட்டு வளர்த்தார். சிறு வயதிலிருந்தே கண்ணன் மீது அதீத காதல் கொண்டு எந்நேரமும் அவன் நினைவில் பாக்களை பாடியபடி வளர்ந்தாள் கோதை. பெரியாழ்வார் தான் வழிபடும் அரங்கனுக்கு சூட்ட நந்தவனத்தில் மலர்ந்திருக்கும் புத்தம் புதிய மலர்களை பறித்து வந்து அதை தொடுத்து மாலையாக்கி வைப்பார். அதை அவர் அறியாமல்